தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். பவர் கட்டு தலைவலி கொஞ்ச நாள் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ திரும்ப பெருசாக வர ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் தாவேக்க ஆட்சி அமைஞ்சிருக்கு இந்த நேரத்தில் இந்த தலைவலி பெருசாக ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். முன்னாடிலாம் பவர் கட்டுன்றது எப்பயாச்சும் தான் பார்த்துட்டு இருந்தோம். ஏங்க டிஎம்கே பீரியடில் எடுத்துக்கோங்களேன், அவங்க ஒட்டு மொத்தமாக அவங்க ஆட்சி காலம் முழுக்க கரண்ட்டு கட்டு பெருசாக அந்த பிரச்சனையாக இருக்குன்ட்டு சென்னை ப்ளஸ் அதை சுற்றி இருக்க பகுதியில் சேர்ந்தவங்க நினச்சிருக்கோமா? இல்லைல்ல. ஆனால் ஒரு டைமில் நம்ம அதை நினச்சோம். இந்த அணியில் கை காமிச்சா ஞாபகம் இருக்கா? அந்த டைமில் நினச்சிருந்தோம் பவர் கட்டு அதிகமாக இருக்குது போல இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் இப்போ என்ன கொடுமைனா, பகல்லையும் கரண்ட்டு கட் ஆகுது, நைட்லேயும் கரண்ட்டு கட் ஆகிட்டு இருக்கு. அடிக்கிற வெயிலுக்கு மக்கள் தாங்க முடியுமா? மக்களே அந்தளவுக்கு சிரமப்பட்டு இருக்காங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இதெல்லாம் வானிலை ரிப்போர்ட்டில் நம்ம பார்த்துருப்போம் இது போல் லைனப்பை. ஆனால் இப்போ கரண்ட்டு கட்டு எங்கெங்க ஆகுதுன்னு லிஸ்ட் எடுத்தாக்கா அதில் இதெல்லாம் ஃபாலோ ஆகுது. இந்த அனல் காற்று இருக்குல்ல, இதில் மக்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஏசியை விடுங்க, கரண்ட்டு வேணால ஃபேன் ஓடுறதுக்காச்சும் அந்த ஃபேனை ஓடலைன்னா மக்கள் எங்கே போய் தூங்குவாங்க? பிளாட்ஃபார்ம்லையா? வரப்போகிற வண்டியில் ஏற்றி சாவடிக்கிறதுக்கா? இவ்வளோ பிரச்சனையை நம்ம மக்கள் இப்போ ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காத்திருக்கவங்களுக்கு கண்டென்ட் கிடைச்ச மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு, அவ்வளோதான். இது போல் போஸ்டர்லாம் கிரியேட் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டாங்க. விசில் ஊதிட்டாங்க அப்படின்ட்டு மெழுகுவத்தி ஏற்றி வச்சு தாவேக்காக ஓட்டு போட்டிங்களா அனுபவிங்க அப்படின்னு பல பேரை வன்மத்தை கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ பவர் கட்டம் பெருசாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மின்வெட்டால் தூக்கமான மக்கள் இருக்காங்களே, அவங்கள பல பேரும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. தூங்கிட்டு காலையில் வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க எங்கே வந்து உட்கார வச்சிட்டாங்க பார்த்தீங்களா? இந்த கொடுமை நடந்திருக்கு. பச்சினம் குழந்தைக்கு தூக்கம் இல்லை, இந்த பவர் கட்டால தான் இவ்வளோ விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, அது எதுன்னு போராட ஆரம்பிச்சிட்டாங்க. லிட்டரலா அந்த காட்சியை காட்டுறவங்களுக்கு போக இதில் இந்த காத்திருந்தாங்க சொன்ன பார்த்தீங்களா கண்டென்ட்டுக்காக, அவங்க இப்போ என்ன தெரியுமா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த குழந்தைங்க சொல்லி தானே இப்போ நீங்கள் ஓட்டு போட்டீங்க அனுபவிங்க, விசிலுக்கு இதுக்கு தானே போட்டீங்க அனுபவிங்கன்ட்டு இந்த நேரத்தில் வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்காங்க. குழந்தைக்கு தூக்கமில்லை, 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 வயது முதிர்ந்தோருக்கு தூக்கமில்லை, 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 உழைக்கும் மக்களுக்கு தூக்கமில்லை, 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 படிக்கும் மாணவர்களுக்கு தூக்கமில்லை, படிக்கும் மாணவர்களுக்கு தூக்கமில்லை, வேண்டும் 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 வேண்டும், கரண்ட் வேண்டும் வேண்டும், கரண்ட் வேண்டும் வேண்டும், போராடுவோம் 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 போராடுவோம், கரண்ட் வரும் வரை போராடுவோம், கரண்ட் வரும் வரை போராடுவோம் போராடுவோம் போராடுவோம், தூக்கமில்லை 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 தூக்கமில்லை, பிள்ளைக்கு தூக்கமில்லை, பிள்ளைக்கு தூக்கமில்லை, தூக்கமில்லை 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 தூக்கமில்லை, ஓட்டுநர்களுக்கு தூக்கமில்லை, ஓட்டுநர் தூக்கமில்லை, தூக்கமில்லை 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 தூக்கமில்லை, பச்சிளம் குழந்தைகளுக்கு தூக்கமில்லை, பச்சிளம் குழந்தைகளுக்கு தூக்கமில்லை, தூக்கமில்லை 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 தூக்கமில்லை, தூக்கமில்லை 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 தூக்கமில்லை, உழைக்கும் பெண்களுக்கு தூக்கமில்லை, பெண்கள் தூக்கமில்லை, தூக்கமில்லை 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 தூக்கமில்லை, தாய்மார்களுக்கு தூக்கமில்லை, தாய்மார்களுக்கு தூக்கமில்லை, வேண்டும் 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 வேண்டும், கரண்ட் வேண்டும் வேண்டும். இந்த நேரத்தில் யாருக்கிட்ட அதிகமான கேள்விகள் கேட்கப்படும்? மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் இருக்கார்ல, அவர்கிட்ட தானே செய்தியாளர்கள் கேட்டாங்க. அப்போ அவர் என்னென்ன பதில் சொன்னாப்புல, சீரமைப்பு பணி நடந்துகிட்டு இருக்குங்க, ஸோ இதனால தான் மின்தடை ஏற்பட்டிருக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு. புகார்கள் வந்தால் உடனே நடவடிக்கை எடுக்கப்படும், இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மின் கட்டணத்தை உயர்த்துற எண்ணெல்லாம் இப்போதைக்கு கவர்மெண்ட் எதுவும் கிடையாதுன்னு நல்ல விஷயத்தையும் சொல்லியிருக்காப்புல. ஏன்னா சம்மர் டைமில் வரும்போது மின் கட்டணம் உயரமுன்ற பயம் நம்மளுக்கு இருக்கும், அந்த பயம் வேணான்ற மாதிரி அது தெரியுது. ஆனால் அந்த ஒரு விஷயத்த ஆறுதலாக கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் மின்வெட்டு தொடர்ந்து நடக்கிறனாக்கா இதை எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? இந்த மின்வெட்டால் இருளில் மூழ்கி இருக்க கிராமப்புற பகுதிகளாக இருக்கட்டும், நகர்ப்புற பகுதிகளாக இருக்கட்டும், அதை பார்த்து நான் உங்களுக்கே தெரியும் மக்களே, இருட்டு மட்டும்தான், திகில் படமே எடுக்கலாம், அப்படிதான் இருக்குது பல இடங்களில்.
நம்ம தமிழ்நாடு இருக்குல்ல, ஒரு காலத்தில் இந்தியாவுக்கே முன்னோடி இந்த மின்சாரம் சார்ந்த விஷயத்தில். அதுக்கப்புறம் நாம் ஒரு பெரிய ஃபாலை சந்தித்தோம். அதுக்கப்புறம் வந்து கஷ்டப்பட்டு மீண்டு வந்து தான் இப்போ இந்த நிலைமையில் இருக்கோம். ஆனால் திரும்ப நம்ம பழைய காலத்துக்கு போயிடக்கூடாதுல்ல. அதுக்காக ஒரு சில புள்ளி விவரங்களை உங்களுக்கு கொடுக்குற மக்களே. 1970s அது நமக்கு சாதனை காலம் தான். என்னாச்சுன்னா 1974 எல்லா தமிழ்நாடு கிராமங்களுக்கும் மின்சார வசதி கிடைச்சிது அந்த டைமில். இன்ஃபேக்ட் இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலமும் அதை சாத்தியப்படுத்தலை மக்களே. நம்ம தமிழ்நாடு சாத்தியப்படுத்தி இருந்துச்சு. எல்லா கிராமங்களுக்கும் மின்சாரத்தை கொடுத்து, மின்சாரம் இல்லாத கிராமங்களே இல்லாத தமிழ்நாடுன்னு ஒரு பெரிய பேர் நம்மளுக்கு கிடைச்சது எப்போ? 1970s. இது சாதனை பீரியடா? அடுத்து வேதனை பீரியடை பற்றி சொல்கிறேன். 2006 2011 வரைக்கும் மின் உற்பத்தி, அதாவது பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறது, இன்னொரு பக்கம் தேவை டிமாண்டு, இது ரெண்டுத்துக்கு இடையில பெரிய இடைவெளி, ரொம்ப பெரிய இடைவெளி. உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு 10 பொருட்கள் வேணும் அப்படின்னா டிமாண்ட் இருக்குனாக்கா, அங்கே வெறும் 3 பொருள் மட்டும் கிடச்சி அப்படிங்க இருக்கும். ஸோ 7 சார்ந்த பெரிய கேப் ஏற்படுதில்ல. இது மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க. கடுமையான மின்வெட்டு, மணிக்கு ஒரு முறை மின்வெட்டுன்ற மாதிரி தான் தலைவலி. அறிவிக்கப்படாத மின் தடைகள் இருக்குல்ல, இதில் வேற சிக்கி மக்கள் அவ்வளோ சின்ன பின்னமானாங்க. ஆலைகள், இந்த தொழிற்சாலைகள் இருக்குல்ல, இதுவாக இருக்கட்டும் கிராமங்களாக இருக்கட்டும், அங்கே பல மணி நேரம் மின்தடை ஏற்பட்டுச்சு. இந்த காலகட்டத்தை யாரும் மறந்துருக்க மாட்டேன்னு நினைக்கிற தமிழ்நாடு மக்கள் 2006 2011 வரைக்கும் உச்சகட்ட வேதனை காலகட்டம். இதுக்கப்புறம் கடுமையான மின் பற்றாக்குறை காலகட்டம் ஒன்று இருந்துச்சு. நாம் அதை விட்னஸ் பண்ணோம். 2011 2014 வரைக்கும் மின் தேவை இருக்குல்ல, உச்சத்துக்கு போச்சு. அவ்வளோ டிமாண்ட் கிரியேட் ஆயிடுச்சு அந்த நேரத்தில். ஒரு நாளைக்கு 10 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரம் வரைக்கும் மின் தடை. அதாவது ஒரு நாளில் ஹாஃப் டே பார்த்தீங்கன்னா கரண்ட் இருக்காது. இதை வச்சு நீங்கள் எங்கேருந்து அன்றாட வேலைகளை பார்க்குறது, அலுவல் பணிகளை செய்கிறது, தொழிற்சாலை இயக்கிறது ரொம்ப கஷ்டகாலம். தொழில்துறை, சிறு குறு தொழில்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டது 2011 2014 காலகட்டம் வரைக்கும். இதுக்கப்புறம் தமிழ்நாடு மீண்டு வந்த கதை இருக்கு. சுவாரஸ்யமான கதை தான் அது கூட. ஏன்னா இவ்வளோ அடியை வாங்கிட்டு மீண்டு வந்திருக்கோம். முதல்ல முன்னோடியே இருந்துட்டு அடியை வாங்கிட்டு திரும்ப மீண்டு வந்திருக்கோம். புதிய அனல் மின் நிலையம், அப்புறம் காற்றாலை மின் நிலையங்கள் இருக்குல்ல, இதை ஃபுல்லாக இணைக்க ஆரம்பித்தோம். அது மூலமாக நம்ம மக்களுக்கு தேவையான டிமாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பவரை ப்ரொடியூஸ் பண்ணுறது, அது ஓரளவுக்கு மேட்ச் பண்ணப்பட்டுருச்சுங்க. இதனால் மின் தடை இருக்குல்ல, இது படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டு வந்துச்சு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இவ்வளோ விஷயங்களை பண்ணாங்களே, இதெல்லாம் நம்ம தப்பிச்சோம். இல்லைனாக்கா இன்னும் கஷ்ட காலத்தில் இருந்திருப்போம். ஒரு நாளைக்கு பல மணி நேரம் ஃபேனு லைட் இல்லாமல் தான் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கணும். 2006 இந்த வருஷம் நிலைமை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, கடந்த ஏப்ரல் மாதம் மட்டும் இந்த கோடைக்கால மின் தேவை இருக்குல்ல, இது 21,307 மெகாவாட் தமிழ்நாட்டில். இது ஹிஸ்டாரிக் பீக் மக்களே. இந்த அளவுக்கு டிமாண்ட் கிரியேட் ஆனதே கிடையாது தமிழ்நாடு வரலாற்றில். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் கடந்த ஏப்ரல் மாதம் இந்த ரெக்கார்டை படிச்சிருக்கு பாருங்க. இன்னொரு பக்கம் என்னாச்சு, வரலாற்றில் இல்லாத அளவுக்கு கன்சம்ஷனை பெருசாக நம்ம பார்த்தோம். இந்த மின்சாரத்தை பயன்படுத்துறது கிட்டத்தட்ட 471.45 மில்லியன் யூனிட்ஸ் வரைக்கும் நாம் கன்சியூம் பண்ணியிருக்கோம். கோடை உச்சத்தால் பார்த்தீங்கன்னா, அதான் சம்மர் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆச்சு பார்த்தீங்களா. இதில் சென்னையில் மட்டுமே மின் தேவை 4800 மெகாவாட் வரைக்கும் தாண்டி போக ஆரம்பிச்சிருச்சிங்க. இவ்வளோ தலைவலி சென்னையை பேஸ் பண்ணி மட்டுமே பார்த்தோம். இவ்வளோ விஷயங்களை பார்த்தோமா. அறிவிக்கப்படாத மின்வெட்டு சில வாரங்களுக்கு முன்னாடி வரைக்கும் பெருசாக இல்லை, ஒத்துக்கிறீங்களா? ஓகே. டான்ஜெட்கோட பராமரிப்பு பணிகள் இருக்குல்ல, இது இப்போ தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறதுனால தான் நம்ம அங்கங்கே மின்வெட்டை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒன்று கிளியர் ஆகிடுச்சு. மின்வெட்டு ஃபேஸ் பண்ண காரணம் டான்ஜெட்கோட தொடர் பராமரிப்பு பணிகள் தான். ஓகே. ஸோ இதில் அவங்க கரண்ட் வச்சு காசு பார்க்குறாங்க, வேறு ஏதாவது விஷயங்களை பண்ணுறாங்க அப்படின்ற ஸ்பெகுலேஷனை நாம் இப்போ முன்வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ரைட்டு. ஆனால் இப்போ திடீர்னு பரவலாக மின்வெட்டு ஏற்பட்டு இருக்குல்ல, இது இன்னும் சில வாரங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகி போச்சுன்னு வைங்க. நான் முதல்ல சொன்ன பாருங்க, நம்ம இப்போ சந்தேகப்பட வேணாம்னு சொல்லிட்டு அந்த சந்தேகம் மக்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம தமிழ்நாடு சார்ந்து கரண்ட் ஸ்டாட்ஸ் என்னென்ன சொல்லுது அதை பற்றி தெளிவாக சொல்கிற மக்களே. இந்த மே மாதம் வரைக்குமான ஒட்டுமொத்த நம்பர்ஸோட புள்ளி ஒரு தொகுப்பு தான் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. கரண்ட் பவர் டிமாண்ட் பார்த்தீங்கன்னா 19,000 மெகாவாட்டில் ஆரம்பிச்சு 19,500 மெகாவாட் வரைக்கும் போகுது. அண்ட் பீக் டிமாண்ட் அண்ட் எனர்ஜி ஷார்ட்டேஜ் பார்த்தீங்கன்னா 0%. இது ஆறுதலை கொடுக்குது. ஆனால் இது இப்படியே இந்த நிலைமை மின்வெட்டு சார்ந்து போச்சு, இந்த 0ன்ற நம்பர் அப்படியே மேலே 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 போக ஆரம்பிச்சிடும். ஆவரேஜ் எக்ஸ்சேஞ்ச் பவர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹3.30 ₹3.50 வரைக்கும் பர் யூனிட்டுக்கு போயிட்டு இருக்கு. இதில் 200 யூனிட் இலவச மின்சாரம் இருக்கு. 500 யூனிட்டுக்கு மேலே போகாமல் இருக்கணும். தலைவலி பெருசாக இல்லை, இல்லைனா தலைவலின்ற மாதிரி தான் இங்கே நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அண்டு தாவேகா ஒரு விஷயத்தை மறந்துடக்கூடாதுங்க. தொடர்ந்து பவர் கட் ஆனதுனால ஆட்சி மாறின காட்சியை நம்ம தமிழ்நாடு பார்த்துருக்கு. இபி ஆஃபீஸ் இருக்குல்ல, அங்கே எத்தனை அதிகாரிகள் அலட்சியம் கட்டாமல் செயல்பட்டு இருக்காங்க. இதை அஷ்யூர் பண்ணுற முக்கியமான வேலை டிவிகே கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. இதில் என்ன கொடுமைனா, எம்எல்ஏவே இபி ஆஃபீஸ்க்கு வந்தாலும் கூட
அங்கே ஊழியர்கள் இல்லைன்ற அடுத்த கட்ட குற்றச்சாட்டை இப்போ வலுக்க ஆரம்பிச்சிருக்கு. தமிழக அரசு இந்த அதிகாரிகள் இருக்காங்களே, இவங்கள தனியாக கவனிச்சே தீரணும். வேலை கிடைக்காம அங்கங்கே அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. வேலை இருந்த சில பேர் அலுவலகத்துக்கு வரமாட்டாங்கனாக்கா அவங்கள கண்டுபிடிச்சி என்னதுன்னு கேட்டு தான் ஆகணும். பவர் கட் ஆகுதோ இல்லை ஆக்கப்படுதோன்னு தெரியல மக்களே. எதுக்கு இந்த ஸ்பெகுலேஷனை கிளப்புறோன்னு தெரியலையா? இந்த வீடியோ பாருங்க. அதிகாரிகள் யாருமே இல்லை. கிட்டத்தட்ட எம்எல்ஏவே வந்து இபி ஆபீஸுக்குள்ளதான் உட்காந்துருக்காரு. இரவு பணியில ஆள் யாருமே இல்லை. அப்படியே போய் நம்ம உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. மக்களே பாருங்க, இவ்வளவு நேரமா இங்க கரண்ட் இல்ல. எம்எல்ஏ இங்க தான் இருக்காரு. கரண்ட் எப்போது இல்லைங்க, 7 மணி கரண்ட் இல்ல. இப்ப வரையும் கரண்ட் இல்ல. அதிகாரி யாருமே இல்ல. எம்எல்ஏ கிட்டத்தட்ட 2 மணி நேரமா இங்கதான் எம்எல்ஏ 2 மணி நேரமா இங்கதான் உட்காந்துருக்காரு. எம்எல்ஏ வந்துட்டாருன்னு சொல்லி கூட அதிகாரிகள் மெத்தனமா யாருமே வரல. உடனடியாக இதுக்கு உடனே நம்ம இதை பாக்குறோம். நம்ம இப்போ அரசு ஊழியர்கள் இரவு பணியில யாருமே இல்ல. ஒரு இபி ஆபீஸ்ல ஒரு ஆள் இல்ல, ஆபரேட்டர் இல்ல, ஏ இல்ல, ஜே இல்ல, வயர்மேன் இல்ல, நைட் ஃபால்ட் அட்டெண்ட் பண்ண ஆள் இல்ல. இந்த சம்மர் காலகட்டத்தில் கரண்ட் போகணும் எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஆளே யாரும் கிடையாது. இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். ஏற்கனவே மின் தடைக்கு அணில காரணம் காமிச்சாங்க, ஞாபகம் இருக்கா? போன முறை. இந்த முறை தாவேக்காவும் அணில் மேலே பழிய போடாதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.